அதிமுக அமைச்சர் நிர்மல்குமார் அதிரடி கைது. விஜய் கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம். சட்டப்பேரவையில் ஆளும் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுக எம்எல்ஏக்களில் 25 பேர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அதே நேரம் இபிஎஸ் தலைமையில் வெறும் 22 எம்எல்ஏக்கள் மட்டுமே கட்சி தலைமைக்கு ஆதரவாக எதிராக வாக்களித்திருந்தனர். இந்த பெரும் பிளவினால் அதிமுகவின் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நாளை நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவுகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசியல் களத்தில் பேச்சு சுதந்திரம் என்கின்ற பெயரில் எல்லை மீறுபவர்கள் மீது எப்போது சட்டம் பாய்ந்திருக்கிறது என்று பார்த்தால் அதில் பல அரசியல் கணக்குகள் இருக்கிறதாம். சமீபத்தில் அரசியல் விமர்சகரும் முன்னாள் விஞ்ஞான ஆலோசகருமான பொன்ராஜ் மீது கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ள வழக்கு முன்பு ஆட்சியில் இருந்த திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடத்தை உணர்த்தியிருந்தது. அதே நேரத்தில் தற்போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக அரியணையில் அமர்ந்து தங்களை ஒரு வலுவான சக்தியாக நிலைநிறுத்தி கொண்டுள்ள விஜய் தலைமையிலான தவேகா எப்படி ஒரு ஸ்ட்ராங் கார்டு எடுத்து விளையாடுகிறது என்பதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான். கடந்த கால திமுக ஆட்சியில் சமூக வலைதளங்களிலோ அல்லது பொது மேடைகளிலோ திமுக தலைவர்களை பற்றியோ முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரை பற்றியோ கடுமையான அவதூறுகளும் போலி செய்திகளும் பரப்பப்பட்ட போது திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன? பெரும்பாலும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் ட்விட்டரிலும் முகநூலிலும் பதிந்து அந்த கருத்துக்களை பதிவிடுவதோடு சரி, அல்லது ஏதேனும் சில தனிநபர்கள் மீது மிக மென்மையாக சட்டம் பாயும். ஆனால் கட்சியின் தலைமை நேரடியாக களமிறங்கி எங்கள் தொண்டனையோ தலைவரையோ தொட்டால் விடமாட்டோம் என்று ஆக்ரோஷமாக சட்டப்பூர்வ போரை தொடுத்திருப்பது மிக குறைவு. ஏனெனால் சில சினிமா விமர்சகர்கள் போது கூட அதை ஸ்டாலின் தடுக்கவில்லை. நாம் ஏன் இவர்களை பயன்படுத்த வேண்டும்? சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்கிற மெத்தனமான அணுகுமுறையைத்தான் திமுக தன் ஆட்சி காலத்தில் பல நேரங்களில் கையாண்டது. ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் அல்லது மெத்தனம் என்பது எதிரிகளுக்கு இன்னும் கூடுதல் துணிச்சலையே கொடுத்தது என்பதை திமுக உணர மறுத்துவிட்டது என்றே சொல்லலாம். ஆனால் இங்கேதான் தற்போதைய ஆளுங்கட்சியான தவேகா முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறது. தவேகா தலைவர் விஜய் தன் கட்சியின் மகளிர் தொண்டர்கள் குறித்து அவதூறாக பேசிய பொன்ராஜுக்கு எதிராக எடுத்த அணுகுமுறை தமிழகத்தின் அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளுக்கு ஒரு சாட்டையடி. மார்ச் மாத இறுதியில் தவேகா தலைவர் விஜய் நேரடியாக சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு அளித்திருந்தார். ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவர் தன் கட்சியின் மகளிர் அமைப்பினருக்காக நேரடியாக காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு படியேறுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அது கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்த எனர்ஜி அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்தது என்றே சொல்லலாம். அதே சமயம் திமுகவினர் பல நேரங்களில் மேடைகளில் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதோடு நிறுத்தி கொள்வார்கள். ஆனால் தவேகா விஜய் கொடுத்த புகாரோடு நிறுத்தாமல் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மகளிர் அணியினரை திரட்டி பொன்ராஜுக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவில் புகார்களை குவிக்கச் செய்தது. அதன் விளைவாக பாரதிய நியாய சங்கிதா மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் கடலூர் போலீசார் பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் முதல்வர் விஜய் தன் எதிரிகளுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள். அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் எல்லை தாண்டினால் சட்டத்தின் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை முடக்குவோம். இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் வழக்கு போட்டு அதில் அதிரடி காட்டியுள்ளனர் என்றுதான் அவர்கள் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக பல தசாப்த கால அனுபவம் கொண்ட திமுக இன்று ஆட்சிக்கட்டிலில் இருக்கும் தவேகாவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். போலி செய்திகளையும் அவதூறு பேச்சுக்களையும் கண்டும் காணாமல் இருப்பது ஜனநாயக பண்பல்ல. அது கட்சியின் வலிமையை குறைத்து மதிப்பிட வைக்கும் பலவீனம் என்பதை திமுக தனது ஆட்சி காலத்தில் புரிந்து கொள்ள தவறிவிட்டது. திமுகவின் இந்த ரியாக்ட் செய்யாத பழைய பாணியோ சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தளத்தை உருவாக்கி கொடுத்து விட்டது. ஆனால் விஜய் காட்டியுள்ள இந்த தீவிரம் விமர்சனம் செய்யலாம், ஆனால் தனிநபர் ஒழுக்கத்தையோ பெண்களின் கண்ணியத்தையோ சிதைத்தால் தப்ப முடியாது என்கின்ற பயத்தை அரசியல் வட்டாரத்தில் விதைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். ஆகையால் தான்
இனிவரும் காலங்களில் வெறும் ட்விட்டர் சண்டைகளோடு நிறுத்தி கொள்ளாமல் தாவேகா பாணியில் சட்டபூர்வமாக துரிதமாக கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தையும் காட்டி களமிறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு எதிர்க்கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. பொன்ராஜ் மீதான தாவேகாவின் இந்த சட்டப்போர் தமிழக கட்சிகளில் அதாவது தமிழக அரசியலிலேயே ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்கி இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் அதிமுகவின் மூத்த முன்னாள் தலைவரான KA செங்கோட்டையன் புதிய அமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த கோட்டை வட்டாரத்தையும் உலுக்கி எடுத்திருக்கிறது. பதவியேற்பு விழா முடிந்த கையோடு செங்கோட்டையனை நேரில் அழைத்து சென்று அவரது புதிய அமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் விஜய் அமர வைத்த நிகழ்ச்சியான காட்சி தாவேகா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் செம்ம வைரலாகி கொண்டிருக்கிறது. அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு தாவேகா அமைச்சரவையில் கஜானாவை நிர்வகிக்கும் பவர்ஃபுல் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செங்கோட்டையனுக்கு முதலமைச்சரே முன்னின்று இந்த ராஜ மரியாதையை செய்திருப்பது EPS கூடாரத்தை நிலைகுலைய வைத்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கு முதல்வர் விஜய் கொடுத்த இந்த மாஸ் கௌரவமானது சமூக வலைதளங்களில் விவாத புயலை கிளப்பியதோடு 2026 புதிய அரசியல் அதிரடிக்கு அச்சாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசிற்கு ஆதரவாக SP வேலுமணி CV சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக MLAக்கள் வாக்களித்தது வெறும் ஆரம்ப புள்ளிதான் என்பது இப்போது வெட்டமெளிச்சமாகிவிட்டது. ஏனென்று பார்த்தால் தற்போது கொங்கு மட்டுமல்லாது அதிமுகவின் மற்றொரு கோட்டையான தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மாவட்ட அளவிலான மாஸ் தலைவர்கள் தாவேகாவின் அதிகாரப்பூர்வ முகவரான புஷி ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மாவட்ட நிர்வாகிகள் அதிருப்தியான நிலையில் தொடர்ந்து சந்தித்த தேர்தல் தோல்விகள், திமுகவுடன் மறைமுக கூட்டணி வைக்க EPS முயன்றதாக கிளப்பிய புகார்கள் ஆகியவை தொண்டர்களிடையே கடும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அடிமட்ட தொண்டர்களின் மனநிலையானது எம்ஜிஆரும் அம்மாவும் திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். ஆனால் சுயநல அரசியலுக்காக கட்சியின் சித்தாந்தத்தையே அடகு வைக்க துணிந்த EPSஐ விட தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக விஸ்வரூபம் எடுத்துள்ள தாவேகாவே தங்களின் அடுத்த அரசியல் எதிர்காலம் என்று அதிமுகவின் பகுதி வட்டச் செயலாளர்கள் முதல் மேற்கு மாவட்ட, வடக்கு மாவட்ட, கிழக்கு மாவட்ட, தெற்கு மாவட்ட செயலர்கள் அனைவருமே பகிரங்கமாக பேசத் தொடங்கியுள்ளனர். மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் தற்போது RP உதயகுமார், OS மணியன், அக்ரி கிருஷ்ணகூர்த்தி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மட்டுமே EPS பக்கம் எஞ்சியுள்ளதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுகவிடம் பறிகொடுத்த அதிமுக இப்போது தாவேகாவின் அதிரடி ஆட்டத்தால் அடிமட்ட கட்டமைப்பையே இழந்து வருகிறது. 25 MLAக்களின் ஆதரவோடு ஆட்சியை தக்கவைத்த முதலமைச்சர் விஜய் தற்போது மாவட்ட வாரியாக அதிமுகவை செதில் செதிலாக உடைத்து திராவிட இயக்கத்தின் சரித்திர பக்கங்களை மாற்றி எழுதி வருகிறாராம். இந்த அரசியல் சுனாமியை EPS எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியாக ஏற்கனவே அதிமுகவானது ஒருபுறம் இழுத்து கொண்டிருக்க, முதல்வராக பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்களின் கட்சியாக இருக்கும் தாவேகாவானது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதிலும் அமைச்சர் பொறுப்பேற்றவர்கள் முதல் MLAக்கள் பொறுப்பேற்றவர்கள் வரை கவனமாக செயல்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் கூறியதையும் அடுத்து தற்போது அமைச்சர் CT நிர்மல்குமார் அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.